முடிந்தளவு உதவி செய்யுங்கள். எனக்கு தெரிந்து கார்த்திகாயினி, இந்த புயலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சும் ஒரு மக்களும் வெள்ளத்தில் தத்தளிக்க மாட்டோம் நினைக்கிறேன். எல்லாரும் அனுமான் மாதிரி கைகளிலேயே தாங்கி கொண்டு போய் மழை புயல் விடும் மட்டும் கைகளிலேயே ஏந்தி கொண்டிருந்திருப்பார்கள். எங்களுடைய வடமாகாணத்தில் போட்டியிட்ட இல்ல ஆளுக்கு ஒரு வேட்பாளர் ஒரு ஆளை தூக்கி இருந்தாலே வடமாநிலத்தில் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி இருந்திருக்கும். ஆனால் எனவே நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால், அரசியலுக்காக மாத்திரம் செய்யாமல் இந்த புயலுக்கு மக்களுக்கான சேவையை நீங்கள் உண்மையான மக்களுக்கான சேவையாக செய்யுங்கள். ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு தரையுமே காண கிடைக்கல. இந்த இதுக்கு போய் என்ன பாராளுமன்றம் போன எம்பி மேல மட்டும்தான் பேஸ்புக் வழியை பார்க்கிறோமே தவிர பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் இரண்டாக ஒரு தரையுமே காண கிடைக்கல. எனவே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னவென்றால், தயவு செய்து மக்களுக்காக சேவையாற்றுங்கள். அடுத்த முறை உங்களுடைய சேவையை பாராட்டி உங்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கூட அனுப்பலாம். எனவே தயவு செஞ்சு மக்களுக்கான சேவைகளிலே ஈடுபடுங்கள். முடிந்தளவு உதவிகளை செய்து கொள்ளுங்கள். இளைஞர்கள் உங்களை நம்பி, நாங்கள் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை எல்லாம் நம்பி இருக்க தேவையில்லை. இளைஞர்களுடைய சக்தி ஒரு மாபெரும் சக்தி. அதை மீண்டும் பல்கலைக்கழக